அன்பான நண்பர்களே வணக்கம். நாம் கேட்டுக்கொண்டிருப்பது திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் கிருஷ்ண தந்திரம். வாசிப்பது ஸ்ரீலதா தயாளன். போன பகுதியின் தொடர்ச்சியாக பைராகியை சந்தித்த தமிழழகனிடம் மன்னாரின் ஜீவ சமாதியை பற்றி பேசினார் பைராகி. இனி கதைக்குள். உனக்கு மன்னார் சாமியோட ஜீவ சமாதி இருக்கிற இடம் தெரியும் தானே? ஊருக்கே தெரியுமே. அங்க என்ன சாமி விசேஷம்? அந்த சமாதியே விசேஷந்தான்ப்பா. என் கூட நீ அங்க வரணுமே. என்ன சாமி அங்க இருக்கு? பயபக்தியோட தான் அங்க போகணும். தப்பான நோக்கத்தோடு போனா நல்லதில்லையுமாங்களே. நாமளும் பயபக்தியோடையே இன்னைக்கு ராத்திரி போவோம். என்ன அங்க போய் என்ன சாமி பண்ண போறோம்? நீ என்ன கேள்வி கேட்காத, நான் சொல்றத மட்டும் கேளு. சரி சாமி, அதுக்கு முந்தி உங்களால எனக்கு ஒரு காரியமாகணுமே. என்னப்பா அது? இல்ல, எங்க ஊர்ல புதையலெல்லாம் இருக்கு, எடுத்து தரட்டுமான்னு கேட்டீங்கல்ல. தமிழழகன் எங்கே வருகிறான் என்பது பைராகிக்கு புரிந்து போயிற்று. அத்தியாயம் 13. குறிப்பு: நாதுராம் கோகலே ஒரு பெரிய இசை மேதை. குறிப்பாக காற்றிசை எனப்படும் புல்லாங்குழல் எடுத்து இசைப்பதில் மகா மேதை. அவருக்கு மன்னாரின் வாசிப்பும் அதன் எதிரொலிகளும் தெரிய வந்தன. அவருக்கு மட்டுமா? நாயக்க மன்னருக்கும் தான். மன்னன் கோகலேயை பார்த்து கேட்டான். கோகலே, நீங்களும் தான் குழல் வாசித்து மயக்குகிறீர்கள். உங்களால் அந்த மன்னாரை போல ஆடு மாடுகளை மயக்க முடியுமா? உங்கள் இசையால் பட்டமரம் துளிர்க்குமா? அரசே, நிச்சயம் குழல் இசையால் அப்படியெல்லாம் எதையும் செய்ய முடியாது. அந்த நபரிடம் வேறு ஏதாவது மாய விசேஷம் இருக்க வேண்டும். மாய விசேஷமா? அப்படியென்றால் அதெல்லாம் அவரது சித்து வேலையாக இருக்கும். மாயம் என்றால் பயத்துடன் ஒரு மந்திரவாதியாக மட்டுமே பார்ப்பார்கள். குழலால் எனும்போது தெய்வீகமாக அல்லவா கருதுவார்கள். நிச்சயமாக எனக்கு அதில் சந்தேகமே இல்லை. சரி, அந்த மன்னாரை நமது அவைக்கு சிறப்பு விருந்தினராக அழைத்து சோதித்து பார்த்து விடலாமா? தாராளமாக. நாயக்க மன்னனின் கட்டளைகளை செயல் வடிவம் பெற ஆரம்பித்தது. இனி கதைக்குள். தமிழழகன் புதையலை பற்றி பேசவும் சிரித்த பைராகி, இன்னைக்கு ராத்திரியே நான் சொல்ற இடத்துல தோண்டி நீ புதையலையும் எடுத்துக்கலாம் என்றார். அப்ப முதல்ல புதையல், அப்புறம்தான் ஜீவசமாதி என்று கண் சிமிட்டினான் தமிழ். ஆமோதித்த பைராகியோ மனதுக்குள், புதையலை எடுக்கிற உனக்கு அதை அனுபவிக்கிற விதி இருக்குமோ இல்லையோ தெரியலையே என்று சொல்லிக் கொண்டார். திரௌபதி அம்மன் கோயில். ஷியாமலா அன்புமணி வீட்டில் இருந்து அடுத்து போனது அங்கேதான். வழியிலேயே அன்புமணியை தன் செல்போன் மூலம் தொடர்பு கொண்ட போது அவன் புதுக்கோட்டை பக்கமெல்லாம் போகவில்லை, திரௌபதி அம்மன் கோயிலுக்குள் தான் இருக்கிறேன் என்று கூறியதன் எதிரொலி. கோயிலுக்குள் நுழைந்த போது திரௌபதி அம்மன் சன்னதி முன் சம்மணமிட்டு அமர்ந்து கொண்டு உள்ளே சன்னதியே பார்த்தபடி இருந்தான் அன்புமணி. ஷியாமலாவின் வருகை அவளது கொலுசு சப்தம் ஊர்ஜிதம் செய்யவே திரும்பி பார்த்தான். அவளேதான். அவள் கட்டியிருந்த நீலப்புடவையும் அதன் நீண்ட முந்தியை ஒரு கையில் பிடித்தபடி அவள் வந்த அழகும் அவனை ஒரு சில வினாடிகள் தடுமாற செய்துவிட்டன. எல்லா வகையிலும் திருத்தமான அழகு, உயரம், ஊட்டம், வண்ணம், லாவண்யம் என்று எல்லாமே ஷியாமலாவிடம் தராசில் நிறுத்தி போட்டது போல சம அளவில் இருப்பதை என்னவென்று சொல்ல? இப்படிப்பட்ட பெண்களை பார்க்கும்போது எப்படி மனதை கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ள முடியும்? உண்மையில் பெண்கள் சுமாரான அழகில் இருப்பதுதான் ஆரோக்கியமான ஆண் சமுதாயத்திற்கு அழகு என்றெல்லாம் அவளை பார்த்து சில நொடிகளிலேயே அன்புமணிக்கு தோன்றிவிட்டது. பெண்களுக்கு ஒரு ஆண் தன்னை ரசனையோடு கவனிக்கிறான் எனும்போது ஒருவித மின்சாரம் பாய ஆரம்பித்து விடுகிறது. குனிந்த தலை, காலால் கோலம் போடுதல் என்பதெல்லாம் அந்த கால பெண்களுக்கான பழக்க வழக்கங்கள் என்றாகிவிட்டது. இது சானியா மிர்சாக்கள் காலம். ஷியாமலாவிடமும் ஆளுமைக்கு எந்த பஞ்சமும் இல்லை. என்னப்பா இங்க வந்து சாமியார் மாதிரி மௌனமா உட்காந்துட்ட? உன்னை தேடிக்கிட்டு உன் வீட்டுக்கே போயிட்டேன் தெரியுமா என்று ஆரம்பித்தாள் ஷியாமலா. மனசே சரியில்லை ஷியாமலா. ஆமா, இந்த மாதிரியான வேலையில என்னை தேடிக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கியே. எங்க உன் கூட அந்த ராகவ்? ராகவ் அவனை விடு, நான் உன்னை பார்க்க வந்தேன். விஷயத்த சொல்றேன். எங்களுக்கு மியூசிக்கல்ல ஒரு குருநாதர் இருக்கிறாரு.
தேவராஜன் மாஸ்டர்னா மியூசிக் இண்டஸ்ட்ரியில எல்லாருக்கும் தெரியும். நம்ம பாரம்பரிய இசையில இருந்து வெஸ்டர்ன் ஜாஸ் இப்ப பேசப்படுற குத்துப்பாட்டு வர எல்லாத்த பத்தியுமே ரொம்ப தெளிவா தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கிறவரு. அவரால சங்கராபரணமும் பாட முடியும், நாக்கமுக்கா பாடமும் தெரியும். இப்படி ஒரு இசைஞானி. அவருக்கு என்ன ஷியாமலா, அவருக்கு 5 நிமிஷ கால அளவுக்கு புல்லாங்குழல்ல ஒரு பேக்கப் வேணுமா. அது என்ன கான்செப்ட்னு நான் உனக்கு விளக்கமா சொல்றேன். ஷியாமலா, இத நீ என்கிட்ட பேசி உனக்கு என்ன பிரயோஜனம்? நான் என்ன உன் அப்பா மாதிரி வித்துவானா? அன்புமணி வேகமாக திருப்பி கேட்டான். ஷியாமலாவுக்கு அவனது அந்த வேகம் ஒருவித எரிச்சலை தான் அளித்தது. லுக் அன்பு, உன்னால முடியும்னு நான் நம்புறேன். உன்னோட பிரச்சனையே தாழ்வு மனப்பான்மைதான். அதுக்கும் உன்னை காரணம் சொல்ல முடியாது, உன் சூழ்நிலை. அப்புறம் என் அப்பா மாதிரி ஆட்கள் பழகிற முறை இதெல்லாம் தான். நீ இதெல்லாம் தாண்டணும். உனக்கு நல்ல எக்ஸ்போசர் வேணும். நாமெல்லாம் கையெடுத்து சேவிக்கிற அனுமாருக்கே தாழ்வு மனப்பான்மை இருந்திருக்கு. ஜாம்பவார்னு ஒரு கரடி தான் அவருக்கு அவரோட சக்தியை எடுத்து சொல்லி புரிய வச்சாராம். இங்க நானும் அப்படி ஒரு கரடின்னு வச்சுக்கோயேன். ஷியாமலா நேராக விஷயத்துக்கு வந்து அவனை மறைமுகமாக அனுமார் என்று கூறிவிட்டாள். ஆனால் அவனுக்கு கூச்சமாக இருந்தது. ஷியாமலா, சின்ன வயசுல இருந்தே உனக்கு என் மேல ஒரு கரிசனம், அதான் நீ இப்படி பேசுற. நான் சும்மா விளையாட்டா புல்லாங்குழல வாசிக்கிறவன். நான் வாசிக்கிறதெல்லாம் எந்த ராகம்னே எனக்கே தெரியாது. ஒரு நாள் வயக்காட்டுல மரத்தடியில வாசிச்சுட்டு இருந்தேன். உங்க அப்பா வந்ததை நான் கவனிக்கல. அவர் என்கிட்ட வந்து என்னை முறைச்சு பார்த்தாரு. எனக்கு விளவெழுத்து போச்சு. ஏன்டா இப்படி பிலகரி ராகத்தை இந்த பாடுபடுத்துற? உனக்கு புல்லாங்குழல் கத்துக்கணும்னு ஆசை இருந்தா முறையா என் வீட்டுக்கு வந்து கத்துக்கோ, அப்புறம் வாசி, இப்படி இத கொலை பண்ணாத அப்படின்ட்டு போனாரு. அப்பதான் எனக்கே நான் வாசிச்சது பிலகரி ராகம்னே தெரியும். இதோ பாரு, என் அப்பாவை மையமா வச்சு என்கிட்ட நீ பேசவே பேசாத. ஒரு விஷயத்த நீ தெளிவா புரிஞ்சுக்கோ. என் அப்பா அடிப்படையில ஒரு கோலை. அவருக்கு பளிச்சுன்னு ஒரு திறமையை எங்க பார்த்தாலும் முதல்ல பயம்தான் வரும். உன் வரையில பயம்தான் வந்திருக்கு, அதான் அப்படி பேசி இருக்கிறாரு. பாடுறவனுக்கு ராகம் தெரியணும்னு ஒரு நல்ல விஷயம்தான். ஆனா கேக்குறவங்களுக்கு இனிமைதான் கணக்கு. அந்த இனிமைக்கு பிலகரி, கல்யாணி, வசந்தா, ஆனந்த பைரவின்னு எந்த பேர் இருந்தா என்ன? நீ என்ன சொல்ற ஷியாமலா? நீ எனக்காக ஒரு 5 நிமிஷம் பேக்கப்பை தர. ஷியாமலா, கமான் மேன். உன் வீட்ல நீ புல்லாங்குழல அந்த மன்னார் சாமி ஜீவ சமாதி போட்டோ பின்னால சொருகி வச்சிருந்தத பார்த்தேன். உன் தங்க கோமதி என்னடானா எலியெல்லாம் அந்த புல்லாங்குழல கடிச்சு போடுறதா சொல்றா. எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பாகவும் ஒரு பக்கம் வேதனையாகவும் இருந்தது. நீ புல்லாங்குழல்னு ரொம்ப அழகா சொல்ற ஷியாமலா. இந்த ஊர்ல ரொம்ப பேர் அத ஓட்டை குச்சின்னு தான் சொல்லுவாங்க. ஊரை விடு. எந்த காலத்துல ஊருங்கிறது தெளிவாகவும் திடமாகவும் இருந்திருக்கு. அதுக்கு எப்பவுமே சராசரிக்கும் கீழான புத்திதான். ஐ டோன்ட் கேர் அபவுட் த ஊர். நீ இப்ப என் கூட புறப்படுற. எங்க ஷியாமலா? உன் வீட்டுக்கு? வேண்டாம் வேண்டாம், என் வீட்டுக்கு. அங்க வந்து நான் கான்செப்ட் சொல்றேன், நீ வாசி. அதை நான் அப்படியே என் மாஸ்டருக்கு செல்போன் மூலமாகவே போட்டு காட்டி 10 நிமிஷத்துல ஒரு ஓகே வாங்கிடுறேன். பை த பை, அந்த பேக்கப் என் மாஸ்டருக்கு பிடிச்சிருந்தா 10 லட்சம் ரூபாய் அதுக்கு கிடைக்கும். உனக்கு இன்னைக்கெல்லாம் 10 லட்சம் ரூபாய் கிடைச்சா எவ்வளவு வசதியா இருக்கும். 10 லட்சமா? அன்புமணி வாயை பிளந்து விட்டான். கொண்டையா சலவை துணியை பழைய தினமணி பேப்பரில் வளைத்து கட்டி எடுத்து வந்திருந்தான். அதை வாங்கி தனது லெதர் பேக்கில் வைத்தபடி இருந்தார் செல்லப்பா. அவ்வப்போது மாடி அறை விட்டு வெளியே வந்து வந்து கவனித்துக் கொண்டிருந்தான் ராகவ். அவனிடம் ஒருவித குழப்பம். செல்லப்பா சென்னை போகும் முடிவில் எந்த மாற்றமும் இல்லாதவர் போல்தான் தெரிந்தார். ராகவையும் நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்கோ என்று தூண்டி விட்டிருந்தார். கோமலா மாமிக்கு மட்டும் தெளிவாக ஒரு விஷயம் புரிந்தது. செல்லப்பா ஷியாமலாவுடன் நிச்சயம் சென்னைக்கு கிளம்பத்தான் போகிறார் என்பதுதான் அவளது அனுமானம். அதற்கு தோதாக அவளும் அன்புமணியும் ஒன்றாக வரவும் இன்றைக்கு அந்த வீட்டில் ஒரு பெரிய கச்சேரி களை கட்டப் போகிறது என்கின்ற முடிவுக்கு வந்துவிட்டாள். உள்ளே நுழைந்தவள் எதிரில் பஞ்சகஜம், ஜிப்பா, மூக்கு கண்ணாடி என்று செல்லப்பாவிடம் ஒருவித தயார் நிலை. என்னப்பா, ஊருக்கு கிளம்பிட்டீங்க போல இருக்கே என்று கேட்டபடி மாடிப்படி ஏற போனவளை, நீயும் தான் ஷியாமலா வர, உன் பெட்டி துணிமணிகளை எல்லாம் எடுத்து எப்பவோ கார்ல வச்சாச்சு என்றார் செல்லப்பா.
மாடிப்படியில் ஒரு நெருஞ்சி முள் இருந்து அது நறுக்கென்று குத்தியது போல் இருந்தது ஷியாமளாவுக்கு. கூடவே இவர் பேச்ச மட்டும் கேட்டு விடவே கூடாது என்கின்ற அந்த வைராகியமோ. ராகவும் அறைக்குள் இருந்து வெளியே வந்து நின்றான். சாரிப்பா, ஐ காண்ட், நான் வரவே மாட்டேன், வரமாட்டேனா வரமாட்டேன் என்றால் ஓங்கலான குரலில். செல்லப்பா அதற்கும் அசரவில்லை. நீ வந்துதாமா தீரணும், ஏன்னா உன் அத்தை உயிர் நாம போற வரைக்கும் கூட தாங்காதுன்னு இப்பதான் தகவல் வந்தது. உன் அத்தை இப்ப கான்சியஸ் ஃபீலிங்லயே இல்ல, அவ கோமால விழுந்துட்டாளாம் என்றார். அந்த பிட் நன்றாகவே வேலை செய்தது. ஆனால் அது ஒரு பெரிய பொய் என்பது அந்த வேளையில் அவளுக்கு தெரிய நியாயமில்லை. அப்படியே ஸ்தம்பித்து நின்றாள். அதன் பின் எந்த எதிர்ப்பு பேச்சும் பேசாமல் மாடிப்படி ஏறினாள். மேல்படிக்கு சென்றவள் அன்புமணியை மேலே அழைத்தாள். அவன் செல்லப்பாவை பார்த்தான். அவரோ, போப்பா, உன் சிநேகிதி கூப்பிட்டதுக்காக என்னை எதுக்கு பாக்கற என்றார். அது அனுமதியா ஆத்திரமா என்று அவனுக்கு புரியவில்லை. தயங்கி தயங்கி மேலேற பார்த்தவனை என்ன நினைத்தாலோ. நீ அங்கேயே இரு அன்பு, நான் டேப் ரிகார்டரோட வரேன், நாம திரும்ப திரௌபதி அம்மன் கோயிலுக்கே போவோம். நீ அந்த கான்செப்டை எனக்கு பாடி கொடுத்துரு. போறது போறேன், உன் கான்செப்டோடையே போறேன், நாளைக்கே மாஸ்டர் கிட்ட போட்டு காட்டுறேன் என்றாள். ராகவுக்கு அவன் பிடியை விட்டு விலகி வெகு தூரம் போய்விட்டது போல இருந்தது. விறுவிறுவென்று அறைக்குள் நுழைந்தவள் ஒரு பேட்டரியில் இயங்கும் டேப் ரிகார்டரை எடுத்துக்கொண்டாள். கீழே இறங்கினாள். செல்லப்பாவின் அறை திறந்திருந்தது. உள்ளே சின்னதாய் ஒரு கிருஷ்ணன் சன்னதி, அதன் முன் ஒரு அழகான வேலைப்பாடு கொண்ட பெரிய திறந்த வாய்க்கொண்ட வெண்கல பாத்திரம், அதில் ஒரு 7-8 புல்லாங்குழல். அந்த பாத்திரத்தின் மேல் அர்ச்சிக்க போட்டது போல பூக்கள் கிடந்தன. அதில் ஒரு புல்லாங்குழலை எடுத்தவள் உதட்டுக்கு முன் வைத்து ஊதி பார்த்தாள். விசிலடிப்பது போல ஒரு சப்தமும் எழுப்பியது. எடுத்துக்கொண்டவள் அன்புமணியிடம் வந்து, வா அன்பு, நாம போகலாம். ராகவ், நான் வரதுக்கு ஒரு 2 hours ஆகலாம், நீ ரெடியா இரு. இஃப் பாசிபிள் அப்பா கூட பேசி நம்ம மாஸ்டர் கேட்ட அந்த பேக்கப்பை உன் பாணியில ரெடி பண்ணி வெயி. ஒரு பேக்கப்புக்கு 2 பேக்கப்பு மாஸ்டருக்கு தருவோம். எது அவருக்கு பிடிச்சிருக்கோ அதை அவர் ஏத்துக்கிட்டோம் என்றபடியே வீட்டை விட்டு வெளியே இறங்கினாள். அவளது வேகமும் செயலும் ராகவையும் சரி செல்லப்பாவையும் சரி கொஞ்சம் பாதிக்கத்தான் செய்தது. அது அவர்களின் முகம் போன போக்கில் அப்பட்டமாய் தெரிந்தது. அத்தியாயம் 14. குறிப்பு: நாயக்க மன்னரின் கட்டளையை சிரமேற்கொண்டு மன்னாரை அழைத்து வர சில வீரர்கள் கண்ணமங்கலம் நோக்கி புறப்பட்டனர். அதே சமயம் கண்ணமங்கலத்தில் மன்னாருக்கு ஒரு கனவு. அதில் கண்ணனே தோன்றி, உன்னை சோதிக்க விரும்புகின்றவர்களை நீ திரௌபதி அம்மன் கோயிலுக்கு வரச் சொல். அங்கே உன்னை ஒருவராலும் வெல்ல முடியாது. ஏனென்றால் அங்கே காற்று வடிவில் நான் தான் இருக்கிறேன். என்னை பரிபூரணமாக நினைப்பவர்கள் அங்கே தோற்க முடியாது என்றார். கண் விழித்த மன்னாருக்கு கண்ணனின் கருணையை எண்ணி சிலிர்ப்பு. வீரர்களும் எதிரில் வந்து நின்றனர். அவனை அழைத்தனர். கண்ணன் சொன்னதை அப்படியே அவர்களிடம் சொன்னான் மன்னார். அவர்களும் அந்த செய்தியோடு திரும்பினர். திரும்பும் முன், அரசர் அழைத்தும் வராதது பெரும் குற்றம். அவர் இதற்கு தண்டனை ஏதும் அளித்தால் ஏற்க சித்தமாய் இருங்கள் என்று எச்சரித்துவிட்டுதான் புறப்பட்டனர். அரசனும் திரும்பி வந்த வீரர்களை சொன்ன செய்தியை கேட்டு பெரிதும் கொந்தளித்தான். கோகலேவும் அதை கேட்டு, மன்னா, தோல்விக்கு பயந்து அந்த மனிதர் அவ்வாறு நடந்து கொள்கிறார், அவரை விட்டு விடுங்கள் என்றார். அப்போது அரசவைக்கு வந்த ஒரு வயதானவர், இசை மேதைகளை நாம் தான் நேரில் சென்று சந்திக்க வேண்டும், அவர்களை சோதிக்கும் பொருட்டு இப்படி அழைப்பதெல்லாம் தவறு. திருவிளையாடற் புராணத்தில் சுந்தரானந்த சித்தரையும் அரசன் உங்களைப் போலத்தான் அழைத்து வர பணிந்தான். அவரோ மறுத்து, உன் அரசனை வேண்டுமென்றால் என்னை சந்திக்கச் சொல், எனக்கு உன் அரசனை சந்திக்க வேண்டிய தேவையோ அவசியமோ இல்லை என்று கூறிவிட்டார். எனவே கவனமாக நடந்து கொள்ளுங்கள் என்றார். சிறிது நேரம் கழித்து மன்னனும் அந்த கருத்துக்கு உடன்பட்ட போது அந்த வயதானவரை காணவில்லை. இறுதியில் கோகலே கண்ணமங்கலம் திரௌபதி அம்மன் கோயில் பிரகாரத்தில் மன்னாரை சந்திப்பது என்று முடிவு செய்யப்பட்டது. இனி கதைக்குள். ஷியாமளா அன்புமணியுடன் வெளியேறிவிட்டாள். அதிர்ச்சியும் ஏமாற்றமும் கலந்த ஒரு கலவை ராகவ் முகத்தில் தெரிந்தது. அதை செல்லப்பா கவனித்தார். என்ன அம்பி, ஷியாமளாவோட போக்கு உங்களுக்கு பிடிக்கல போல இருக்கே
என்று ஆரம்பித்தார். அதற்கு சட்டென்று ஒரு பதிலை கூறிவிடாமல், அதே சமயம் தன் முகத்து சலன ரேகைகளை நீக்கிக் கொள்ளாமலும் மௌனமாகவே அவன் எதிரில் நின்றான் ராகவ். அம்பியோட பூர்வீகம் எதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? கும்பகோணம். சலிர்ப்பான உணர்வு கலந்து பதில் அது. இங்க பக்கம்தான். அப்பா என்ன பண்றாரு? காலேஜ் ப்ரொஃபஸரு, ரிட்டையர் ஆயிட்டாரு. என் தாத்தா வலங்கைமான் எத்திராஜ், பெரிய பாடகர். அடடே, எதிராஜர் வம்சமா நீ? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அதான் அந்த ரத்தம் அப்படி இப்படி போக விடாம மியூசிக்லயே பிடிச்சு வச்சிருக்கு. போகட்டும். உடன் பிறந்தவர் எத்தனை பேரு? ஒரு அக்கா அமெரிக்காவில் இருக்கா. அத்திம்பேருக்கு அங்கே ஐடி இண்டஸ்ட்ரியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா உத்தியோகம். பில்கேட்ஸுக்கு அத்திம்பேரை பர்சனலாக தெரியும். அந்த அளவு கம்ப்யூட்டரில் அவர் ஒரு எக்ஸ்பர்ட். வம்ச கோத்திரம் பாரத்வாஜ கோத்திரம். பேஷா போச்சு. நாங்கள் ஸ்ரீவத்ச கோத்திரம். எதுக்கு மாமா கோத்திரமெல்லாம் கேட்டேல்? ஜாதகம் கோத்திரமெல்லாம் எதுக்கு கேட்பா? பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணதானே. அப்படின்னா நீங்கள் இப்போ கேட்டது? நான் வேகமாகவே விஷயத்துக்கு வந்துடுறேன். ஷியாமலாவுக்கு நான் எப்போவோ வரன் பார்க்க தொடங்கிட்டேன். நல்ல வரன் அமைகிறதுக்கு தான் என் பிரார்த்தனை. உங்களை ஜோடியாக பார்த்த உடனே சரி, நம்ம பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குற வேலையை மிச்சப்படுத்திட்டான்னு தான் நினச்சிட்டேன். மெல்ல இது சம்பந்தமாக பேசலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போவே பேசும்படி ஆயிடுச்சு. செல்லப்பா கிட்டத்தட்ட நீ தான் என் மாப்பிள்ள என்று சொல்லாமல் சொல்லிவிட, அதற்கும் ராகவிடம் பெரிய ஒரு மலர்ச்சி இல்லை. மாறாக அந்த குழப்பத்தை விடாமல் தொடர்ந்தான். என்ன அம்பி, இன்னும் என்ன குழப்பம்? நான் என்ன ஏதாவது அதிகப்படியாவோ இல்ல தப்பாவோ பேசிட்டேனா? செல்லப்பா அச்சப்பட தொடங்கினார். அப்படியெல்லாம் இல்ல. ஆனா இதுக்கு ஷியாமலா உடன்படுவாளா? உடன்படுவாளானா? உங்களுக்குள்ளதான் நல்ல ஸ்நேகம் இருக்கே. ஸ்நேகம் என்ன ஸ்நேகம்? காதல்னே சொல்றேன், இருக்குதானே? அதற்கும் ராகவ் குழப்பமாக பார்த்தான். செல்லப்பாவிடம் பயம் கூட தொடங்கியது. அம்பி, என் கேள்விக்கு பதில் சொல்லுங்கோ. என்னத்த சொல்றது? உங்க பொண்ணுக்கும் எனக்கும் நடுவுல நல்ல ஸ்நேகம் இருக்கானே எனக்கு சந்தேகமா இருக்கு. சுத்தமா சொன்னா ஷியாமலாவை என்னால புரிஞ்சுக்க முடியலங்கிறது தான் நிஜம். இப்ப கூட எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் அந்த அன்புமணியை கூட்டிட்டு போயிருக்கா. நான் மியூசிக்ல டிப்ளமோ ஹோல்டர். எனக்கு சுவாசமே மியூசிக் தான். எனக்கு சரியா அந்த அன்புமணிய அவ நினைக்கிறா. நான் எங்க போய் முட்டிக்கட்டும்? ராகவ் பேசியது செல்லப்பாவை வெகுவாக பாதித்தது. கண்கள் இரண்டும் அகண்டு போனது. அப்படியே போய் ஹாலின் ஊஞ்சலில் உட்கார்ந்தார். சங்கிலிகள் எளிதில் சண்டை போடுவது போல கத்த தொடங்கின. ராகவ் பார்த்து கொண்டே நின்றான். செல்லப்பாவின் காதுகளில் எப்பொழுதோ ஒரு இரவில் ஷியாமலாவின் ஜாதகத்தை கணித்த நரசிம்ம ஐயங்கார் சொன்னது ஓட ஆரம்பித்தது. இது சாதாரண ஜாதகம் இல்ல ஓய். இவ யாருக்கும் அடங்க மாட்டா. அதே சமயம் தப்பாகவும் போக மாட்டா. நிச்சயமா இவளுக்கு நம்ம ஜாதியில கல்யாணம் இல்ல. அதே சமயம் இவளால பல அதிசயங்கள் நடந்து உலகமே திரும்பி பார்க்க போகுது. இவ பேச்சதான் எல்லாரும் கேட்கணும். இவ யார் பேச்சையும் கேட்க மாட்டா. செல்லப்பாவின் இதயம் தாறுமாறாக துடிக்க ஆரம்பித்து விட்டது. திரௌபதி அம்மன் கோயில் குளத்தங்கரை ஆலமரத்தின் திம்மென்ற நிழல். சில விழுதுகளில் கரிக்குருவிகளின் கண்ணாமூச்சி விளையாட்டு. பேந்த பேந்த விழித்தபடியே நின்று கொண்டிருந்த அன்புமணி முன்னால் டேப் ரிகார்டரில் கேசட்டை போட்டு அது ஓடுறதா குரல் பதிகிறதா என்றெல்லாம் சோதித்தபடி இருந்தாள் ஷியாமலா. அவளையே வெறித்து கொண்டிருந்தாள் அன்புமணி. அவளும் நிமிர்ந்தாள். ஓகே அன்பு, நீ வாசி, நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். என்ன ஷியாமலா நீ? எனக்கு என்ன தெரியும்னு நீ இப்படியெல்லாம் நடந்துக்கிற? ஃபூல் மாதிரி பேசாத. உனக்கு எல்லாம் தெரியும். இந்த காம்ப்ளெக்ஸ் எப்பதான் உன்னை விட்டு போகுதோ. காம்ப்ளெக்ஸ் இல்ல சாமலா, நீ கேட்கறது ரொம்ப பெரிய விஷயம். நான் சும்மா பொழுது போகாம புல்லாங்குழல் வாசிக்கிற ஒருத்தன். ரைட், அப்படியே நினைச்சுண்டு வாசி. நான் சொன்ன கான்செப்ட நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அவள் சொல்லி வாய் மூடவில்லை. நிஜமாலுமே மழை பெய்வதற்கான அறிகுறிகள் ஆரம்பமாயிற்று. காற்று சற்று வலுவாக வீச ஆரம்பித்தது. விழுதுகளிடம் குடியாட்டம். சூரியனை ஒரு மேகப்பொதி வந்து வளைக்கவும் ஸ்விட்சை அணைத்த மாதிரி அவ்வளவு வெளிச்சமும் போன இடம் தெரியவில்லை. மை காட், நான் என்ன சுச்சுவேஷன் சொன்னேனோ அதே சுச்சுவேஷன் ரியலாவே ஃபார்ம் ஆகியிருக்கு பாரு அன்பு. இதுவே உனக்கு நல்ல மூடை தரும்.
அவனும் அண்ணார்ந்து வானம் பார்த்தான். குணம் மாறி குளிர் காற்று வீசியது. அவன் பிடரியில் குளிரை பூசியது போல இருந்தது. மொத்த உடம்பும் சிலிர்த்திட புல்லாங்குழலை கையில் எடுத்தான். சும்மா தைரியமா வாசி, நீதான் இப்ப அந்த கிருஷ்ணன்னே நினைச்சுக்கோ. ஷியாமலா அவனை ரொம்பவே உற்சாகப்படுத்தினாள். நானா? கிருஷ்ணனா? வேண்டாம், அர்ஜுனன்னு நினைச்சுக்கோ. அர்ஜுனனா? ஆமா, கிருஷ்ணனுக்கு அர்ஜுனன்னா ரொம்ப இஷ்டம். அர்ஜுனனுக்காக தேரோட்டின கிருஷ்ணன் உனக்காக இங்க உன் மூச்சு காத்துல வந்து வாசிக்க மாட்டானா என்ன? அவனும் உதட்டுக்கு முன் குழல் துவாரத்தை வைத்தான். ஒரு குட்டி சீரல். குழல் கமறியது போல கூட இருந்தது. கமான், அவள் சொல்லும் போதே மலை பொட்டுக்கள் உதிர ஆரம்பித்தன. குளத்து நீர்மேல் கண்ணாடி இலைப்பூச்சிகள் சிறகு விரிக்கிற மாதிரி இருந்தது. குளம் முழுக்க ஆயிரம் ஆயிரம் நீர்வட்ட சக்கரங்கள் சுழல ஆரம்பித்தன. அதுவே அன்புமணியை தூண்டியது. மலை பொட்டுக்கள் படபடவென்று விழுவதால் தான் இது சாத்தியம். எனவே அவை சீரான இடைவெளியில் விழுவதை அப்படியே கற்பனை செய்து கொண்டு காற்றை விட்டும் அடக்கியும் விட்டும் அடக்கியும் மிக வேகமாக வாசிக்கவும் வெளியே பெய்த மழைக்கு கச்சிதமாக ஒரு சப்த வடிவம் அகப்பட்டது போல இருந்தது. சபாஸ், மனதுக்குள் உணர்ச்சியை குவித்த ஷியாமலா டேப் ரிகார்டரில் இயற்கை மழைக்கும் காற்றுக்கும் நடுவில் அவனது வாசிப்பு தன்னால் பங்கம் வராதபடி பார்த்து கொண்டாள். மழையிடம் இப்போது ஒரு சீரான வேகம். தரைக்கும் வானுக்குமாய் குளிப்பறித்து நிறுத்தியது போல லட்சோப லட்ச நீர்க்குச்சிகள். கோடியாதி கோடி ஆங்காங்கே. அதனால் நீரின் பெருக்கு. பள்ளம் கண்ட பாகங்களில் எல்லாம் செங்குளம்பின் பாய்ச்சல். மரத்து இலைகள் மேல் மழைநீர் படுவதால் உண்டான பாசைக்கு அகப்படாத சப்தம். அன்புமணி அதோடு போட்டி போட்டான். அவனுக்கே தெரியாது அவன் பயப்பட்ட அந்த சப்தம் வசந்த ராகத்தின் சாயலில் இருந்தது. ஷியாமலா தன்னை மறந்து விட்டாள். மிக சரியாக 5 நிமிடம்தான். மழையும் வேலை முடிந்துவிட்ட மாதிரி நின்றது. அன்புமணியும் நிறுத்தினான். ஷியாமலா படபடவென்று கை தட்டினாள். அன்பு, நீ ஜெயிச்சிட்ட. 10 லட்சம் உனக்கு தான் என்றாள். அவனுக்கு இன்ப அதிர்ச்சியாக இருந்தது. படபடவென்று பெய்த மழை இங்கே ராகவையும் தூண்டியிருந்தது. அவனும் டேப்பில் வாசித்து பதிந்திருந்தான். அவனுக்கு அருகில் உற்சாகப்படுத்த செல்லப்பா, சபாஸ், அப்படித்தான், அப்படியேதான் என்று அவனை ஊக்கப்படுத்தி இருந்தார். கேசட்டில் அந்த பதிவும் சேர்ந்துவிட்ட நிலையில் மழையில் நனைந்த ஈரத்துடன் ஷியாமலா வீட்டுக்குள் நுழைந்தாள். வீட்டுக்குள் ஒரே அமைதி. கோமலா மாமி மட்டும் தூக்கம் வராத ஒரு ராத்திரி குழந்தை மாதிரி முழித்து முழித்து பார்த்தாள். ஊஞ்சல் மேல் இறுக்கமாய் கை கட்டி கொண்டு செல்லப்பா. டேப் ரிகார்டரின் இண்டு இடுக்கு அழுக்குகளை துடைத்தபடி ராகவ். ஷியாமலா மெல்ல ராகவ் அருகில் சென்றவளாக, என்ன ராகவ், கையில் டேப்போடு நீ இருக்கிறத பார்த்தா நீயும் மலைய சாக்கா வச்சு வாசிச்ச மாதிரி தோன்றது என்றாள். அவன் பதில் கூறாமல் பட்டனை அழுத்தினான். கேசட் சுழல ஆரம்பித்தது. அதிலிருந்து ராகவின் குழல் ஞானம் வெளிப்படத் தொடங்கியது. ஷியாமலாவும் கூர்மைக்கு காதை கொடுத்து சென்றாள். ராகவும் முடித்து மட்டும் தன் கற்பனையை காட்டியிருந்தான். ஏனோ அது அன்புமணி போல உயரத்துக்கு அரைபாகம் கூட இல்லாத மாதிரிதான் அவளுக்கு பட்டது. டேப்பை நிறுத்திவிட்டு, எங்க அந்த மாட்டுக்காரன் வாசிச்சத போட கேப்போம் என்றான் சற்று கிண்டலாக. ஷியாமலாவும் சிரித்தபடி போட போனாள். ஆனால் செல்லப்பா எழுந்து வந்து தடுத்தவராக, கிளம்புமா, நாளி ஆயிடுத்து என்றார். ஷியாமலாவுக்கும் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. இரவு நேரம் 11 மணியை தாண்டிவிட்ட பொழுது ஒரு கையில் பலிக்கோழி, ஒரு கையில் கடப்பாறை, தோளில் மண்வெட்டி புறப்பட்டு கொண்டிருந்தான் தமிழ் அழகன். விடிந்தால் கோடீஸ்வரன் என்கின்ற ஒரு நினைப்பு உள் ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் அவனுக்காக ஊர் எல்லையில் காத்து கொண்டிருந்த பைராகிக்குள் அவன் மேல் ஒரு பரிதாப உணர்வுதான் ஏற்பட்டிருந்தது. கண்ணமங்கலம் இதுவரை மர்மமான சாவுகளை எல்லாம் பெரிதாக சந்தித்ததே இல்லை. இனி அப்படி இருக்க கண்ணமங்கலத்துக்கு வாய்ப்பில்லை என்றும் கருதி கொண்டவராய் இருண்ட வானத்தை அண்ணார்ந்து பார்த்தார். கேட்டை நட்சத்திர கூட்டம் அவர் கண்களுக்கு தெரிந்தது.
அத்தியாயம் 15. குறிப்பு: நாயக்க மன்னனும் நாதுராம் கோகலேயும் இறைவன் கட்டளைப்படியே மன்னாரை கண்ணமங்கலம் கோயிலிலேயே சந்திப்பது என்று முடிவு செய்தார்கள். கோகலே நாயக்க மன்னருக்காகத்தான் இந்த முடிவை ஏற்றுக்கொண்டார். அவருக்கு தேடி சென்று சந்திப்பதிலே உடன்பாடு இல்லை. அப்போது கூட மன்னார் மேல் ஒரு மதிப்பு கலந்த மரியாதை கோகலேவுக்கு ஏற்படவில்லை. அவர் உள்ளுணர்வு ஒரு மாயாவியை சந்திக்கப் போவதாகத்தான் கருதி கொண்டிருந்தது. அரசனும் கோகலேயும் கண்ணமங்கலம் வரும் செய்தி ஊர் தலையாரிக்கு சொல்லப்பட்டது. அவனும் ஊர் எல்லையில் மேல தாளங்களுடன் காத்திருக்க இரட்டை குதிரை ரதத்தில் நாயக்கரும் கோகலேயும் வந்து சேர்ந்தனர். ஊர் எல்லையில் இருந்தே நாயக்கர் நடக்க ஆரம்பித்து விட்டார். கண்ணன் கனவில் வந்து சொன்ன அளவுக்கு சிறப்புடைய கண்ணமங்கலம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தபடியே வந்தார். வடக்கே மதுராவில் பிறந்து வளர்ந்த கண்ணனுக்கு தெற்கில் கண்ணமங்கலத்தில் ஒரு அழுத்தமான தொடர்பு இருப்பது பக்தியால் மட்டும்தானா, இல்லை வேறு காரணங்களும் உள்ளனவா என்று அவருக்குள் ஒரு கேள்வி. நிறையவே காரணங்கள் உள்ளன என்பது அவருக்கு தெரியாது. இனி கதைக்குள். வானில் தெரிந்த கேட்டை நட்சத்திர கூட்டம் பைராகியை சற்று மிரள வைத்தது. தேங்கி நின்றார். திரும்பி பார்த்து அதற்கான காரணத்தை கேட்டான் தமிழழகன். சாமி, என்ன நின்னுட்டீங்க? சாமி, உங்களைத்தான். ஏன் நின்னுட்டீங்க? ஒண்ணுமில்ல, சகுனம் அவ்வளவா சரியா இல்ல, அதான். ஆரம்பிச்சிட்டீங்களா? தமிழழகன் கேட்ட தொனியில் ஒரு அபார கிண்டல். அது பிளேடு நுனியால் கீறியதை போல பைராகியை வருத்தியது. என்ன பாக்குறீங்க? எனக்கு இன்னைக்கு நீங்க புதையல் எடுத்து தர்றீங்க. அப்புறம்தான் நான் உங்க சமாச்சாரம் பத்தி எல்லாம் ஒரு நல்ல முடிவுக்கு வருவேன். அவன் பதிலில் அவன் பைராகியை இன்னும் நம்பவில்லை என்பது துல்லியமாக தெரிந்தது. அவருக்கு அந்த நிலையிலும் சிரிப்புதான் வந்தது. என்ன சாமி சிரிக்கிறீங்க? சிரிக்காம என்னத்த பண்ண? உன்னோடெல்லாம் சேரும்படியா என் விதிய நினைச்சேன், அதான் சிரிப்பு வந்துடுச்சு. சாமி, இப்ப எதுக்கு இந்த பேச்சு? அதான் உங்களுக்கு உதவுறதுக்கு நான் வந்துட்டேன்ல. உங்ககிட்ட சரக்கு இருந்தா நிரூபிங்க. எதுக்கு அனாவசிய பேச்சு? பிரச்சனை எனக்கு இல்லப்பா, உனக்குதான். எனக்கு என்ன பிரச்சனை? புதையல் எடுக்கிறது பிரச்சனை இல்ல, அதுக்கு களபலி கொடுக்கணும், இல்லைன்னா ரொம்ப ஆபத்து. அதான் கைவசம் கோழி இருக்குதுல்ல, கோழியோட போயிட்டா நல்லது. ஆனா சகுனங்கள் அதுக்கு மேலேயும் விபரீதங்கள் இருக்கிறதா சொல்லுது. இரவில் இருவரும் நடந்தபடியே பேசுவது அந்த மையிருட்டுக்குள்ளேயே கரைந்தும் போயிற்று. சாமி, நானும் உங்க கூட தான் வந்துட்டு இருக்கேன். நீங்க எந்த சகுனத்தை சொல்றீங்க? உனக்கு சொன்னா புரியாது. இது ஒரு சாமர்த்தியமான பதில் சாமி. உங்களை மாதிரி ஆளுங்க இப்படி சொல்லியே பல பொய்களை உண்மை மாதிரி காட்ட பாப்பீங்க. ஆனா சாமி, இது போலி சாமியாருங்க மாட்டிக்கிற காலம். விஞ்ஞானம் அந்த அளவுக்கு வளர்ந்துகிட்டு வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. போலியா யார் இருந்தாலும் ஒரு நாள் மாட்டிக்கதான் தீரணும். அதுல சாமியாருக்கு மட்டுமென்ன விதி விலக்கு? சரி, இப்ப நீங்க நம்ம விஷயத்துக்கு வாங்க. நீங்க எதை கேட்டு கெட்ட சகுனம்னு சொல்றீங்க? திரும்பவும் சொல்றேன், உனக்கு அது புரியாது. சில விஷயங்களை சிலரால மட்டும்தான் விளங்கிக்க முடியும். அந்த சிலர்ல நீ இல்ல. ஆகையால எதுவும் பேசாம நட. சாமி, முயற்சி செஞ்சா நடக்காததே இல்லைன்னு சொல்ற காலத்துல சிலராலதான் சில விஷயங்களை விளங்கிக்க முடியும்னா எப்படி சாமி? உங்களுக்கே இப்படி பேசுறது கேனத்தனமா தெரியல? தமிழழகனை அடுத்த நொடியை சுட்டெரிப்பது போல பார்த்தார் பைராகி. ஏற்கனவே ஒடிசலான தோற்றம், உடம்பின் நிறைக்கு சமமான தலைமுடியின் நிறை, அதோடு அவர் பார்ப்பதில் கோபாக்னிக்கு ஒருவித இலக்கணம் இருப்பது போல தோன்றிடவ பார்த்ததோடு நிற்கவில்லை. ஏ அரகுர, முயற்சி செய்த முடியாதது இல்லைன்னு சொன்னது ஒரு வித தன்னம்பிக்கையில. அத போல ஒரு பம்மாத்து பழமொழியே இல்லைங்கிறது உனக்கு தெரியுமா முட்டாளே? எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் உன்னால கர்ப்பம் தரிக்க முடியுமாடா? கற்பாறையில ஒரு புள்ள வளர்க்க உன்னால முடியுமாடா? ஒரு பெண்ணோட மாத விலக்கு துன்பத்தை உன்னால கற்பனையாவது செஞ்சு பார்க்க முடியுமா? முட்டாளே முட்டாளே, இந்த உடம்பும் மனசும் ஒரு எல்லைக்கு கட்டுப்பட்ட சங்கதிடா. இப்ப மணி 11, 12 மணிக்கு நீ உயிரோடு இருப்பியோ மாட்டையோ. அடுத்த நொடி என்ன நடக்குங்கிறது தெரியாத குருட்டு வெளிச்சத்துல வாழற பிரபஞ்ச கைதிகள்டா நானும் நீயும். போனா போகுதுன்னு ஆடு மாடுகளுக்கும் புல் பூண்டுகளுக்கும் கொடுக்காத ஒரு 6வது அறிவை உனக்கு அந்த கடவுள் கொடுத்திருக்கான். அதை கொண்டு நீ உன்னை ஒரு விடுதலையை தேடிக்கணும். ஊன்றி நடக்கிறதுக்காக கொடுத்த கம்பால போற வரவங்களை தாக்குறது எவ்வளோ தப்போ
அவ்வளவு தப்புடா. இப்படி எதையும் சரியா புரிஞ்சுக்காம பார்த்ததை வச்சும் கேட்டதை வச்சும் மட்டுமே பேசுறது. பைராகியின் சீற்றம் தமிழழகனை ஒரு உலுக்கு உலுக்கி விட்டது. இருந்தும் அசராமல் நிமிர்ந்தான். சாமி, இங்க எவ்வளவு கத்தினாலும் சரி, எனக்கு ஒரு விஷயம் சரியா புரியற வரைக்கும் நான் ஆனாத்தான் இருப்பேன். இப்படிதான் பேசுவேன். இப்ப முடிவா கேக்குறேன், புதையல எடுக்க போறோமா இல்லையா? அவன் கேட்டபோது மிக சரியாக அவர்கள் நடந்து செல்லும் பாதையில் ஜெய் ஜெய் அத்திரி பித்திரி பக்கிரி, ஆன மேல மந்திரி, அஞ்சலி ஆரளி சுண்டலி, உடைச்சு திம்ப முந்திரி என்று ஒரு தினுசான குரல். யாரென்று பார்த்தபோது எதிரில் யக்ஞன். அட நாயே, நீதானா? தமிழழகன் காற்று போன பலூன் போல கேட்டான். யாருப்பா இது? பைராகி கேட்டார். லூசு பையா, பேரு யக்ஞன். எங்களுக்கெல்லாம் வாயிலேயே நுழையாது. அப்பா அம்மானு யாரு கிடையாது. திரௌபதி அம்மன் கோயில் வாசல்ல படுத்து கிடப்பான். சமயத்துல பகல்ல தூங்குவான், ராத்திரியில முழிச்சிருப்பான். ரெண்டும் கட்டான். தமிழழகன் விலக்கி முடிக்க யக்ஞன் பைராகியை வைத்த கண் வாங்காமல் பார்த்தபடி இருந்தான். பைராகியும் அவனை உற்று பார்த்தார். அப்படியே அவனிடம் என் கூட வரையா என்று கேட்டார். அவனும் வாயை திறக்காமல் தலையை ஆட்டினான். சாமி, இவன் எதுக்கு? வெகு வேகமாக பதறினான் தமிழழகன். பைத்தியக்காரா, உனக்கு ஆயுசு கெட்டிடா, அதான் இவன் வந்திருக்கான். என்ன சொல்றீங்க சாமி? பேசாம நட. யக்ஞா, நீயும் கூடவா? சாமி, சொன்ன கேளுங்க. இவன் ஒரு ரெண்டுங்கட்டான், எதையும் மனசுக்குள்ள வச்சுக்க மாட்டான். இப்ப நமக்கு நடுவுல எது நடந்தாலும் காலையில ஊர் பூராவும் சொல்லிடுவான். அப்பா தமிழழகா, எனக்கு எல்லாம் தெரியும். நீ கொஞ்சம் வாய மூடிக்கிட்டு வரையா? ஒரு அதட்டு அதட்டி தமிழழகனை கட்டி போட்டார் பைராகி. அப்படியே இடுப்பு மடிப்பில் இருந்து ஒரு எலும்பிச்சை பழத்தை எடுத்தார். நெற்றி முன் வைத்து ஏதோ மந்திரம் சொல்லி செபித்தார். பின் அதை தனக்கு முன் வைத்து உற்று பார்க்க அது ஓடத் தொடங்கியது. தமிழழகன் அதிரத் தொடங்கினான். சாமி, எப்படி சாமி இது? உள்ளுக்குள்ள வண்டுகிண்டு இருக்குதா? பேசாம இருப்பா. அது இப்ப புதையல் பானை இருக்கிற இடத்துல போய் நிக்கும். அங்க தோண்டினா உன் ஐட்டம் உனக்கு கிடைக்கும். அது எப்படி தானா ஓடுது? அத சொல்லுங்க. அது என்ன மேஜிக்? மேஜிக் இல்ல, அத குரலி பேய் உருட்டிக்கிட்டு போகுதுப்பா. குரலி பேயா? கண்ணுக்கு அது தெரியலையே. அத பாக்குற அளவுக்கு நம்ம கண்ணுக்கு சக்தி கிடையாது, அதுதான் உண்மை. உருளும் எலும்பிச்சை பழத்தை பின்தொடர்ந்தபடியே பேசினார் பைராகி. எல்லாத்துக்கும் ஒரு பதில் உங்ககிட்ட இருக்குது சாமி. எது எப்படியோ, எனக்கு புதையல் கிடைச்சா சரி. கிடைக்கும். உனக்கு அதிர்ஷ்டம் இருக்குது. எனக்கும் நான் நினைச்ச காரியம் நல்லபடியா நடந்தா முடியும் அப்படிங்கிற தோணுது. சாமி, இப்ப சொல்றேன், இந்த புதையல் மட்டும் நிஜமா இருந்து கிடைச்சிட்டா நீங்க தேடிக்கிட்டு வந்திருக்கிற அந்த புல்லாங்குழல் சத்தியமான கிருஷ்ணன் வாசிச்சதுதான். அது உங்களுக்கு கிடைக்க நான் உசுர கூட கொடுப்பேன். பேச்சு போக்கில் பைராகி பூட்டி பூட்டி வைத்திருக்கும் அந்த ரகசியத்தையும் வெளிப்படுத்தி விட்டான் தமிழ். பைராகி அவனை ஆவேசமாக உற்று பார்த்தார். எலும்பிச்சையோ உருண்டு கொண்டே இருந்தது. இரவில் அதை தெளிவாக பார்க்க முடிந்த விதத்தில் அதன் மேல் மட்டும் வெளிச்சம். தமிழழகனுக்கு புதையல் கிடைக்குமா? ஷியாமலா ரெக்கார்ட் செய்த புல்லாங்குழல் பேக்கப் என்ன ஆகும்? கண்ணமங்கலத்து மன்னாருக்கு நடந்தது என்ன? சுவாரஸ்யமாய் அடுத்த பகுதியில் கேட்கலாமா? நன்றி நண்பர்களே.